வாடா. அன்பு என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? அன்பு கொஞ்சம் பொறுமையா இருமா. பசங்களை அடிக்கிறீங்க. கூப்பிட்டோனே சாப்பிட்டு போயிடுறதா? அன்பு என்ன பண்ற நீ? என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு குழந்தைங்க மேல காட்டுற? எனக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது. எனக்கு ஏன் மேலதான் கோவம். என்னம்மா நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு தப்பா? உன்னோட கோபம் நியாயமானதுதான். அத பிள்ளைங்க மேல காட்டலாமா? இங்க பாருங்க, என் பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். போக போக எல்லாம் சரியாயிடும்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எதுவுமே சரியாக போறது கிடையாது. உங்க புள்ளைய என் ஆயுசுக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். உங்க பையனுக்கு பட்ட நன்றி கடனுக்காக நான் அமைதியா இருக்கேன். என்ன பேச வச்சு என்ன கெட்ட விளாக்காதீங்க. நான் ஒன்னும் சந்தோஷமா இங்க இருக்கல. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நானும் என் பிள்ளைங்களும் உங்களுக்கு வேற வேறதான். நான் தள்ளி இருக்கதான் ஆசைப்படுறேன். என் பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும், எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, பிள்ளைங்களுக்கு பசிக்குமேனுதான். பசிச்சா தாங்கிக்க வேண்டியதுதான். இல்லனா தாங்கிக்க அவங்க கத்துக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி ஒரு அம்மாக்கு பிறந்திருக்காங்கல்ல, அவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். எங்களை தனியா இருக்க விடுங்க. எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அத நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். எங்களுக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். எங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வாங்க. அன்பு போ. பாரதி, 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 அம்மா கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேளுடா. கேட்க மாட்டேன். இவங்க என் அம்மா இல்ல, இனியோட அம்மா. ஏன்டா இப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா அப்படிதான். இல்லடா பாரதி, நான் எப்பவுமே உனக்கும் கலைக்கும் தான் அம்மா. டே பாரதி, இங்க பாருடா, இவங்க நம்ம அம்மாடா. பாரு, நமக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன அடிச்சாங்கல்ல. சாரிடா பாரதி. வேணாம், நான் கேட்க மாட்டேன். அதுக்கு எதுக்குடா காதை பொத்திக்கிற? கேட்க மாட்டேன். அதுக்குதான் அம்மா சொன்ன எல்லாமே போய். என்ன அத்திக்கிட்ட கொண்டு போய் விடுங்க. டே, அம்மா ஒன்னும் பொய் சொல்லலடா பாரதி. இல்ல சொல்றாங்க. ஊர்ல என்னைய வீட்டுல அடிச்சப்போ இனிமே நான் அடிக்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அடிச்சிட்டாங்கல்ல. யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இனியா அப்பாவையும் கல்யாணம் பண்ணாங்க. பாரதி, அம்மா சொல்றத கேளுடா. நீங்க தான் போய் ப்ராமிஸ் பண்ணீங்க. டே, அம்மா பாவம்டா. இனியாக்காவை போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. அதனாலதான் அம்மா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனியாக்காக்கு அம்மாவே இல்லல்ல. அவளை போலீஸ் புடிச்சிட்டு போகட்டும். பாரதி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ குட் பாய் தானே? இங்க பாரு, அம்மாவை பாருடா. இனிமே அம்மா உனக்கு பொய்யா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். உன்னை அடிக்கவும் மாட்டேன். நிஜமாடா, ப்ளீஸ். பாரதி, ஆமாண்டா, இவங்க நம்ம அம்மா தானே. அப்ப இவங்க சொன்னா நம்ம கேட்கணும்ல. இல்லனா அவங்க இனியோட அம்மாவாயிருவாங்க. வேணா வேணா, இவங்க இனியா அம்மா இல்ல, இவங்க பாரதியோட அம்மா. ஆமாண்டா, நான் எப்பவுமே உங்க அம்மா தான். அப்ப இனிமே அடிக்க மாட்டீங்கல்ல? அடிக்க மாட்டேன். இங்க பாருங்க, இனிமே அம்மா கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்துருவேன். அம்மா வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணணும். ஓகே? சரிம்மா, நானும் வெயிட் பண்றேன். குட் பாய். மா, நிஜமாலே எங்களை அடிக்க மாட்டீங்கல்ல? அதான் சொன்னேன்ல, அம்மா இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. இந்த வீட்ல இருக்க யாரையும் பிடிக்கல. நல்லாவே இல்ல. ஏய், கொஞ்ச நாள் தான் தங்கம். அப்புறம் நீ, நான், கலை, மலரத்த, கீதா ஆண்டி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அது வரைக்கும் நீ இதே மாதிரி குட் பாயா இருக்கணும். சரிம்மா. அம்மாட்ட வா.
ஏங்க உள்ள வரலாமா? அதான் வந்துட்டல்ல, வா. ஏங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்க வரவே இல்லை. நான் உங்களுக்கு எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? நீங்க எடுக்கவே இல்லை. ஏங்க என் மேல ஏதாவது கோவமா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? எல்லா கோவமும் என் மேலதான். நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். ஆமாங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த கல்யாணத்தை நீங்க பாத்துருக்கணுமே. என் அண்ணிய எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தினதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். ஏங்க என்னங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க. நீங்க நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? மத்த எல்லாரை விட அவங்க 2 பேரை பத்தி நம்மளுக்கு தாங்க ரொம்ப நல்லா தெரியும். இல்ல சரவணன், என் அண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஏங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவங்க கடனை எல்லாம் அண்ணன் அடைச்சாரு. ஏன் அண்ணன் இதை அன்பா கிட்ட சொல்ல கூட இல்லையேங்க? சரவணன், நான் சொல்றது உனக்கு புரியல. கையில காசு இல்ல, வேலை இல்ல, பசங்களை சரியா பாத்துக்க முடியலன்ற வேதனை ஒரு பக்கம் இருக்கு. நம்பின புருஷனே துரோகம் பண்ணிட்டான்ற வலி இன்னொரு பக்கம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. ஏங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு இந்த கல்யாணம் தானங்க. இது உங்களுக்கு புரியல? அண்ணி மனசுல சிவம் இருந்தாலும் பாரதி மேல திருட்டு பழி வந்ததுல இருந்து அவங்க மனசுல பயம்தான் அதிகமா இருந்துச்சு. ஐயோ, அதை சரி பண்ணதாங்க அண்ணன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள இப்படி இனியாவை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனை வரும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே. இங்க பாருங்க, குழலியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அண்ணன் எல்லாருக்கிட்டுமே சொன்னாரு. அவ்வளவு ஏங்க குழலிக்கிட்டே கூட சொன்னாரு. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுங்க. ஓ, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுல்ல. அப்ப கூட அண்ணி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க கல்யாணத்துக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க. அண்ணிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள வச்சுக்கிட்டே கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்படி ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டுதான் எல்லாமே சிவம் பண்ணிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இங்க பாருங்க, இனியாவுக்கு நீ ஒரு அம்மாவா வேணும்னு அன்பக்கா கிட்ட அண்ணன் கடைசி வரைக்கும் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பேசிட்டாருங்க. ஆமா, இந்த பக்கம் முயற்சி பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு சூப்பர் பிளான் பண்ணிருக்காரு. தப்புங்க. யார் பேசினாலும் நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாதுங்க. அண்ணன் மேல அபாண்டமா பழி போடுறாங்கங்க. இது முழுக்க முழுக்க அரசியனியோட பிளான். இங்க பாருங்க, அரசி நல்லவங்கன்னு நான் சொல்லல. அதுக்காக எல்லா தப்பையும் அவங்க மேல போட்டுட்டு நீங்க தப்பிக்க முடியாது. ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல சரவணன், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிக்க கூட என்னால முடியல. அண்ணி பட்ட வேதனையும் அவங்க கண்ணீரும் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அன்னிக்கு தான் டைம் கொடுக்கல, எனக்காச்சு சரியா கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க யாரும் என் அண்ணிய ஏமாத்தலன்னு என் மனச நம்புற அன்னிக்கு நானே உன்கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு இப்ப நீ கிளம்பு. இல்லைங்க, நான் ப்ளீஸ் கிளம்பு. சரி, ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். சரவணன், நீங்க எப்போ வந்தீங்க? அக்கா, மலரை பாத்துட்டீங்களா? அன்பு எப்படி இருக்கா? அண்ணி நல்லா இருக்காங்க. இவ மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பகடக்காயா வச்சுதானே நீங்க நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குறீங்க. என்ன அன்பு, நீ ஆமா அப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நான் தான். இவர் பண்ண துரோகத்தினால வந்த கோவம், அதோட பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு யார் மேலயும் கோபம் கிடையாது. எனக்கு ஏன் மேலதான் கோவம். நான் ஒன்னும் சந்தோஷமா இங்க இருக்கல. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நானும் என் பிள்ளைங்களும் உங்களுக்கு வேற வேறதான். என்ன மாதிரி ஒரு அம்மாக்கு பிறந்திருக்காங்கல்ல, அவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். அக்கா தான் புரிஞ்சுக்கலனா மலரும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுவாங்கன்னு நான் நினைக்கல.
அண்ணன் ஏமாத்திட்டாருன்ற மாதிரி பேசி என்னை வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. மலரா மலரா அப்படி பேசினா எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அன்பு சிவம் கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி நடக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க சரவணன். நான் மலர்கிட்ட பேசுறேன், அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. சரிக்கா, நான் வரேன். மலர் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறா? ஒன்னும் புரியலையே. அரசி, ரிலாக்ஸ்டா இரு. இவ்ளோ டென்ஷன் ஆகாத. பாஸ்கர்ட்ட பேசியாச்சுல, நடக்க வேண்டியது கண்டிப்பா தன்னால் நடக்கும். ஷோ, இவ்ளோ நாளா நான் ரிலாக்ஸ்டா தான் இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இருக்க முடியல. நாம அவனை ஜெயிக்கணும்னு பண்ற எல்லாமே அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. நாமளே அவனை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கோம். அதுலயும் இந்த கல்யாணம் வேற. அரசி, அவனை ஈஸியா ஜெயிச்சிட்டாலும் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. கல்யாணம் நடந்திருக்கு அவ்வளவுதானே. ஆனா வாழ்க்கை நிச்சயமா அவன் நினைச்ச மாதிரி இருக்காது. இல்ல ராஜு, அவன் அன்ப ஈஸியா சமாதானப்படுத்திடுவான். கல்யாணம் நடந்த மாதிரியே அவனுக்கு எல்லாமே சாதகமா திரும்பிடுமோன்னு எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இது அரசி கிடையாது. நீ இவ்ளோ டவுன் ஆகி பேசி நான் பார்த்ததே இல்ல. நம்ப அரசி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அம்மா, என்ன ஓவியா, என்ன விஷயம்? என்னம்மா இனியாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க? அது வந்து ஓவியா, என்ன நான் ஆச்சுன்னா அவகிட்ட கால் பண்ணி நேத்தே சொல்லிட்டேம்மா. நீயும் நானும் இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம்னு சொன்னேன். அவளுக்கு நான் ஒரு வெல்கம் கிஃப்ட் கூட ரெடி பண்ணிருக்கேன். எங்கம்மா அவ? ஓவியா, அவ நாளைக்கு. ராஜு, அரசி சொன்னா கேளு. இல்ல ராஜு, ஓவியாக்கும் எல்லாமே தெரியணும். அவகிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அம்மா, என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியணும்? ஓவியா, இனியா இனிமே இங்க வரமாட்டா. நீயும் அவளும் எப்பவுமே ஒன்னாவே இருக்க முடியாது. அவளை கூட்டிட்டு வரணும்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன். பட் என்னால அது முடியல. சாரி ஓவியா. ஏமா, இனியா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஓவியா, இனியாவா எதுவுமே சொல்லல. ஆனா உங்க அப்பா அவளை சொல்ல வச்சிருக்கான். கோர்ட்ல இனியா நம்ம கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பே சொல்லிட்டாங்க. ஆனா ஜட்மெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்குள்ள உங்க அப்பா அந்த அன்பை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டான். அன்பு ஆண்டியவா? ஆனா குழலேக்காவை தானே அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா நீங்க சொன்னீங்க. உங்க அப்பா ஃப்ராட் பண்ணி ஒரே நேரத்துல குழலி அன்போட சேர்த்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். கோர்ட்ல நீ யார் கூட இருக்க போறேன்னு கேட்டதுக்கு இனியா நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என்ன உன்னை யாரையுமே பிடிக்கலமா. அப்போ அப்போ என் கூட வந்து இருக்க மாட்டாளா? மாட்டா, அவ வரமாட்டா ஓவியா. நீ ஊட்டி போர்டிங் ஸ்கூலுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அரசி, அப்ப எனக்கு அக்கா வேண்டாம், அப்பா வேண்டாம், யாரும் வேண்டாம். இனிமே நாங்க போகவும் மாட்டேன். நான் கோர்ட்ல அம்மா கூட தான் இருப்பேன் நான் சொல்லுவேன். அப்பா கூட இருக்க மாட்டேன்னு நான் சொல்லிடுவேன். ஐ ஹேட் யூ இனியா, ஐ ஹேட் யூ அப்பா. இவ தான் என் பொண்ணு. பாத்தீங்களா ராஜு? இனிமே அந்த சிவம் ஓவியாவை பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் பண்ணணும். கண்டிப்பா நான் அப்படிதான் பண்ணுவேன். பண்ணல அரசி, நீ டென்ஷன் ஆகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். இவங்க 2 பேரும் போய் தொலைவாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே.
சிவம், இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்பு ப்ளீஸ் கத்தாத. குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் பண்ணல, போர்வை தான் போத்தி விட்டேன். ஏன், அது எனக்கு தெரியாதா? பாரு, நீ என் மேல இருக்கிற கோவத்தை இனிய மேல காட்டுற. ஆனா எனக்கு உன் மேலயோ பசங்க மேலயோ எந்த கோவமும் இல்ல. தப்பு பண்ணது நீங்க. உங்களுக்கு எங்க மேல கோவம் வேற வருமோ? எப்படி உன்னால 24 மணி நேரமும் கோவமாவே இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நிதானமா யோசிக்க மாட்டியா? நிதானமா இருக்கதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஆளை என் லைஃப்ல மீட் பண்ணதையே நான் மறக்கணும். அப்ப நான் ரொம்ப நிதானமா இருப்பேன். நீ இப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல அன்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ என்ன பத்தி நினைக்க ஒரு நல்ல விஷயம் கூடவா இல்ல? இருக்கு. என் கடனை அடைச்சு என் மானத்தை காப்பாத்துனீங்களே, அந்த விஷயம் இருக்கு. ஆனா அந்த நன்றிக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ண உங்ககிட்ட கொடுத்தேன். அன்பு, அதோட நமக்கு நடுவுல இருந்த எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. இல்ல அன்பு, திரும்ப திரும்ப நீயே உன்னை ஏமாத்திக்கிற. உன் மனசுல நான் இல்லைன்னு என் முகத்தை பார்த்து சொல்லு. இதுதான் அன்பு நிஜம். நீ என்ன நேசிச்சது, என் கூட வாழ ஆசைப்பட்டது, இதெல்லாம் தான் உண்மை. ஆனா நீ ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? ஆமா, உண்மைதான். சுத்தி சுத்தி கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணப்போ யாரோ ஒருத்தர் நீங்க உண்மையா என்ன நேசிச்சு என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு நம்புன. எதையும் எதிர்பார்க்காம நீங்க காட்டின பாசத்தை நான் முழுசா நம்பினேன். லைஃப்ல அத்தனை துரோகத்தை பார்த்த அப்புறமும் ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்புறானா, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியாது. ஆனா நான் எந்த சொல்லாதீங்க. நான் எந்த துரோகமும் செய்யலன்னு சொல்லாதீங்க. நீங்க மட்டும் துரோகம் பண்ணல, என்னையும் குழலி முன்னால ஒரு துரோகியா நிக்க வச்சிட்டீங்க. இல்ல அன்பு, வேணாம், எதுவும் பேசாதீங்க. இதோ இப்ப பாரதி கூட கேட்டான், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பொய்ய என்கிட்டயே ப்ராமிஸ் பண்ணீங்கன்னு கேட்டான். அன்பு, உங்களை பத்தி புரிஞ்சுக்காம உங்களை என் மனசுல ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிட்டேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிற ஆள் யாருன்னா நீங்க தான். இது எப்பவுமே மாறாது. இனிமே என் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. வெளியில போங்க அன்பு. ப்ளீஸ் வெளியில போங்க. சிவம், சிவம், அரசி மாதிரி திமிர் பிடிச்சவளோட வாழணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்ட. அன்பு ஒண்ணு திமிர் பிடிச்சவ கிடையாதுடா. அவ கூட சேர்ந்து வாழணும்னு நீ கஷ்டப்படுறதுல எந்த தப்பும் இல்லடா. அது தப்பு இல்லதாங்க. ஆனா அவன் வாழ்க்கை பூரா போராட்டமாவே இருக்கே. லட்சுமி, நீ அன்போட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அரசி பண்ண காரியத்தால நம்ம எல்லாரும் மேலயும் அவ கோவத்துல இருக்கா. உண்மை தெரியறப்ப அவ மனசு தன்னால மாறிடும். ஆமாங்க சார். சார், ஒரு நிமிஷம் இருக்கு. சார், ஃபுட் டெலிவரி சார். ஃபுட் டெலிவரியா? ஆமா சார். ஓ அப்படியா? மாடியில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆர்டர் பண்ணவங்க பேரு குழலியா? இல்ல சார், அன்பன் போட்டிருக்கு. அன்பா? ஆமா சார். நான் தான் அன்பு. நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அன்பு, நீ ஆர்டர் பண்ண? ஆமா. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம்.
நீ இப்படி வெளியில இருந்து சாப்பாடு வாங்குறது யாருக்காவது தெரிஞ்சா அதனால என்ன பிரச்சனை? நமக்குள்ள என்னவோ நடக்குதுன்னு தெரிஞ்சிராதா? நான் வெளியில சாப்பாடு வாங்குறது தெரிஞ்சா அரசி அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே உங்க பேத்திய உங்ககிட்ட இருந்து அரசி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தானே கேக்குறீங்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேம்மா? ஆயிரம் தான் நமக்குள்ள ஏதோ கோவம் இருந்தாலும் அது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுவேன்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் சாப்பிடுவேன். ஏன் எல்லாத்துக்கும் இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்பல.